Hi guys, TVS Ntorq 2025 மாடல். ஸோ இந்த மாடல் எப்படி இருக்குது, என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டி வாங்கி ஒரு 1 வீக் மேலே ஆகுது. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன், ஸோ மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது வந்து பேஸ் மாடலில் 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ப்ளூ ஒன்று, அண்ட் தென் டார்க் வயலட்டில் டார்க் ப்ளூவும் ஒன்று இருக்குது, அண்ட் தென் க்ரே கலர் இருக்குது. அந்த 2 கலரையும் தாண்டி இந்த கலர் தான் ப்ளூவில் தான் வந்து பேஸ் மாடலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் வண்டியோட ஃபிட் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வண்டியில் இந்த வைசர் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ லைட்டாக பிடிச்சி அமுக்குனாலே வலிஞ்சிரும், உடஞ்சிரும் இது. அண்ட் தென் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த மர்க்காடு ரெண்டுத்துக்குமே இந்த 2 மர்க்காடும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரே மெட்டீரியலாக வரதில்லை. ஸோ இது எங்கேயாச்சும் இடித்தா இது டேமேஜ் ஆகிடும், உடஞ்சிரும் வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனல் அண்ட் தென் இந்த பாடி பேனல், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த மேலே இருக்கிற இந்த வைசரும் அண்ட் தென் இந்த மர்க்காடையும் நமக்கு கொஞ்சம் எப்போவுமே டேஞ்சர் தான். ஸோ இதுதான் எப்போவுமே எங்கேயாச்சும் போனால் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது தனியாக விழுந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து இது எடுத்துகிட்டு சின்ன மர்க்காடெலாம் வைக்கிறாங்க, அது நல்லா இருக்குது. அண்ட் தென் இந்த கேப்ரல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த கேப்ரல் நடுவில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து ஹெல்மெட் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய யூஸ் கேஸ் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் வந்து இங்கே இந்த பிளாஸ்டிக்ஸும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒரு 1 or 2 kgs வரைக்கும் இது கொஞ்சம் தாங்குது. அண்ட் தென் எனக்கு இந்த வண்டியில் இந்த எல்இடி டிஆர்எல்ஸ், இந்த ஹெட்லைட் லேம்ப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது 4 packs மாதிரி இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து இந்த வண்டி 2023 நான் அங்கேயோ பார்க்கும்போதே எனக்கு இந்த வண்டியில் இருக்க இந்த டிஆர்எல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டி ஷேப், இந்த டிஆர்எல், இந்த பேக் லைட் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டரும் ரொம்ப நல்லா இன்டெகிரேட்டாக உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டக்குன்னு உடையாத மாதிரி இருக்கும். ஸோ பட் இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் தென் இந்த ஸோ இது ஏதோ ஏர் வெண்ட்டு மாதிரி, கொஞ்சம் பெரிய பைக்கில் இருக்கிற மாதிரி இந்த ஏர் வெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து அட்ராக்ஷன் இந்த வண்டியில் எனக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 inches வீல். 12 inches வீல் வந்து இந்த 125 செக்மெண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த வண்டியில் இருக்கும். டிஓ 125 சரி, அப்படி இல்லைன்னா ரேசர் ஆர் ஆக்சஸ் இல்லை அவினிஸ்லலாம் 12 ஃப்ரண்ட்டில் 12 தான். பட் இதில் பேக்லேயும் 12 inches வீல். ஸோ இதனால் வந்து ஸ்டெபிலிட்டி, கார்னரிங், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது டிஸ்க் பிரேக் தான். ஸோ டிஸ்க்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பெட்ரோல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன பிராண்டுன்னு கொடுக்கல. பட்டு டிஸ்க் பிரேக் அதோட ஒர்க் சூப்பராக பண்ணுது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. மெயினான விஷயம் இந்த வண்டியோட இன்ஜின் தான். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக, பட் இது பேஸ் மாடல்னால வந்து 9.2 பிஹெச்பி தான் பவர்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரில, 9.2 9ல் தான் இது மூவ் ஸ்டார்ட் ஆகும். பட் டார்க் இஸ் 10.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு. பட் இதோட வந்து எக்ஸ்பி போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர். ஸோ அதில் இன்னும் வந்து 1 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுவே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் சிட்டிஸில் எங்கே போனாலுமே வந்து இந்த வண்டி ஓவர்டேக்ஸ். ஸோ டாப் ஸ்பீடோடு எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வண்டியில் வந்துட்டு ஓவர்டேக்ஸ் ஈஸியாக வந்து ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ இல்லை ஒரு பைக்கை மிந்தணுன்னா கூட ஈஸியாக வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம். தென் 2025 OBD2B சென்சார் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். இந்த வண்டியோட ஸ்டோரேஜ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எந்த க்ளவ் பாக்ஸும் இல்லை. ஸோ இது கொடுத்துருக்கலாம், நல்லாயிருக்கும். பட் வந்து டிவிஎஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆக்சசரிஸில் இவங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இங்கே இடத்துல கொடுக்குறாங்க.
பட் அதை 350 சம்திங் என்னமோ வருது. அதை வாங்கி போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு இது காட் யூஸ் பண்ணிக்க முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக்கில் நான் ஒரு 1 kg வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். 1லேருந்து 1.5 kg வரைக்கும். ஸோ அதை தாண்டி வந்து கீழே இங்கே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து ஃப்ளோர் போர்டு வந்து ரொம்ப சின்னது தான். ஒரு கால் வைக்கிற லெவலுக்கு தான் இடம் இருக்கும் ஃப்ளோர் போர்டில். அதை தாண்டி அங்கே எதுவும் இருக்காது. ஸோ ஹெல்மெட்லாம் வைக்க முடியல. ஸோ நான் ஹெல்மெட் பாக்ஸோடு வச்சுருந்தேன், என்னால் உள்ளே போகலை. ஸோ தண்ணி கேனு, சிலிண்டர், ஸோ இதெல்லாம் இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியாது. அடுத்தது டிக்கியில் வந்து பார்த்தோன்னா ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 லிட்டர்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் கூட போகுது. அண்ட் தென் வந்து இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து எனக்கு சர்வீஸ் சென்டரில் என்ன சொன்னாங்கன்னா, லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது எடுத்துகிட்டு போங்க, வண்டி வந்து இங்கே மாதிரி சிட்டிஸில் போகும்போது போடாதீங்க, வண்டி கிக்கர் என்ன தான் இருந்தாலும் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸில் வந்து பவர் வேணும். ஸோ சுத்தமாக பவர் இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து சார்ஜ் ஒன்லி லாங் ட்ரைவ்ஸ் மட்டும் போடுங்கன்ட்டாங்க. அண்ட் தென் வந்து இங்கே லேம்ப் இருக்கும். இந்த லேம்பை எடுத்துட்டாங்க போல் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிடி சென்சார் இருக்குது. அண்ட் ஃபியூல் கேஜும் சரி, பேக் டிக்கியும் ஓப்பன் பண்ணோன்னா ஸோ கீயை எடுத்து நம்ம பேக்கில் தான் யூஸ் பண்ணிக்கணும். இது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், டியோவில் வர மாதிரி ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கலாம். பட் இது சேஞ்ச் பண்ணனால ஒரு கஷ்டம். பட் இதை வந்து இந்த பக்கம் தள்ளணுன்னா நமக்கு ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகுது. ஃபியூல் டேங்க் வந்து 5.8 லிட்டர் சம்திங் என்னமோ வருது. மேஜராக எல்லோரும் என்டார்க் வாங்குறது வந்து இதோட சவுண்ட் சிஸ்டம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இதோட சவுண்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் எனக்கு ஏதோ முன்னாடி இந்த மாடலாக இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. பட் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டத்துக்காகவே நம்ம இந்த வண்டி வாங்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பேக் பிரேக்கும் வந்து ஸ்லிப்பரியாகவும் இல்லை, ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ புது வண்டி இருக்கனால இப்போ நல்லா இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் வந்து சொன்ன இடத்துல கரெக்டாக நிற்கிது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பேக் வீலும் ரொம்ப பெருசு, நல்லா பெருசாகவும் கொடுத்துருக்காங்க, ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து ரேஸ் எடிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரேஸ் எடிஷனில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் இருக்குது, அதே மாதிரி வந்து இதே மாதிரி ஒரு ப்ளூ கலரும் இருக்குது. பட் வந்து இன்னும் ஸ்டிக்கரிங்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி இந்த என்டார்க்குங்கிற பேட்ஜிங் வந்து உங்களுக்கு வந்து 3D எம்பளத்தில் வரும். இப்போ நம்ம இதோட டிஸ்பிளே பார்த்துருவோம். ஸோ ஹலோ ரைடர்ஸ்னு வந்துடுது. ஸோ இந்த ப்ளூடூத் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஷோரூமில் வந்து 10 days கழிச்சு தான் ஆக்டிவேட் ஆகுன்னாங்க. பட் அதே மாதிரி நான் ஒரு அப்ளிகேஷன் டிவிஎஸ் கனெக்ட் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் ஆப்பு. பட் அதில் எனக்கு கனெக்ட் பண்ணுறது எங்கே இருக்குதுன்னு தெரியல. பட் இது எனக்கு ஏதோ இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து எனக்கு ஒரு கிமிக் மாதிரி தான் தெரியுது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அண்ட் என்ன மோடில் இருக்குங்கிறத பாட்டும், அண்ட் தென் ஃபியூல் கேஜ், அண்ட் தென் வந்து ஹீட் சென்சர், டெம்பரேச்சர் சென்சார், அண்ட் தென் கிளாக், சைடு ஸ்டாண்ட் அலாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஹெல்மெட் போட்டிங்களான்னு கேட்கும். ஸோ அது பிளிங்க் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த வண்டியில் நான் மேஜராக வாங்கினது மெயின் இஷ்யூ வந்து இந்த ஹீட் சென்சிங். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எந்த வண்டிலையும் இல்லை இந்த சென்சார் இது, ஸோ இது நல்லா இருக்கும்னு சொல்லி நான் இதுக்காகவும் இந்த வண்டி வாங்கினது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து இந்த ஃபியூல் கேஜ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதில்ல இப்போ நான் வாங்கின வண்டியில். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் போகும்போது வந்து கேட்கணும். ஸோ ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 160 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பட் வந்து நான் வந்து 5 லிட்டர்ஸ் கிட்ட, நான் 6 லிட்டர் கிட்ட நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். ஸோ இதோட மைலேஜும் எனக்கு ட்ராப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே வந்து டேங்க்கு நல்லா குளிக்கணும்னா அதில் ஃபியூல் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இங்கே ட்ரிப் ஏ இருக்குது. நான் ட்ரிப் ஏல வந்து 23 or 24 கிலோமீட்டர் வரும்போது மட்டும் ஒரு பாயிண்ட்டாக ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ்னால் ஒன்றும் இல்லை,
ஸோ டைமிங் காட்டுது 0 to 60 எவ்வளோ போகுது. ஸோ லேப்ஸு, ஸோ இது மட்டும்தான் காட்டுது. ஸோ லாஸ்ட் ரைடு 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருக்கேன். ஸோ 130, ஸோ 130க்குள்ளே இந்த வண்டி போகலை. இந்த வண்டியில் வந்து ஸ்பீடாமீட்டரை வந்து பேக்கில் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் கூட ஆக்சிலேட் கொடுத்தா வண்டியோட எவ்வளோ டாப் ஸ்பீடு போகும்னு காட்டும். ஸோ அப்படி பார்த்ததில் வந்து 130 போயிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 90 அச்சீவ் பண்ணலாம். அண்ட் தென் பேக் டு பழைய மூட். ஸோ இந்த வண்டியில் எனக்கு வந்து ஸ்பீடாமீட்டர்லேருந்து ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன்ஸு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து எக்ஸ்டியில் மாடலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு எந்த மாடலும் இல்லை போல். இது வந்து ஒரு பெரிய குறையாக இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து அந்த ஃபியூல் கேஜை ஒழுங்காக பார்க்கணும். நான் சர்வீஸ் சென்டர்லேயும் சொல்லியிருக்கேன். பட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி வந்து இவங்க இந்த வண்டி வாங்கும்போது மட்டும் எனக்கு நெக்ஸ்ட் டேவே வண்டி இன்ஜின்லேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இந்த இடத்துலேருந்து தொடர்ன்னு ஒரு ஏதோ வந்து ஸ்க்ரூ ஆடுற மாதிரி இல்லை சவுண்டு ஏதோ கேட்டுட்டு இருந்துச்சு. அது நான் சர்வீஸ் சென்டரில் சொல்லியிருந்தேன். பட் வந்து அவங்க நான் சர்வீஸ் சென்டர் சொல்லிவிட்டு சரி வாங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவங்கள அழைச்சிட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா வண்டி வந்து சவுண்டு கேட்கல. அப்போ மட்டும் சவுண்டு கேட்கல. சரி நான் உடனே வந்துட்டேன். சரி வந்த உடனே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அப்போ வந்து பாருங்கன்னேன். சரி ஓகேன்ட்டாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு 3 நாளாக ஓட்டிகிட்ருக்கேன். அந்த சவுண்டு வந்து பெருசாக கேட்கல, ரொம்ப லைட்டாக கேட்குது. அதை எப்படி வந்து ஏன்னா அந்த சவுண்டு கேட்குறதோட இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து என்னால் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது ஃபோனில் இந்த சவுண்டு. வண்டி சென்டர் ஸ்டாண்டு போட்டு ஆக்சிலேட் கொடுத்தா வண்டியில் அப்போல்லாம் சவுண்டு இல்லை. ஜஸ்ட்டு வந்து வண்டி மூவ் ஆகும்போது மட்டும்தான், அந்த ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் to 15 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போகும்போது மட்டும்தான் அந்த சவுண்டு வருது. பட் அது தெரிஞ்சிடுச்சு, அது இன்ஜின்லேருந்து வரல, பட் வேறு எங்கேயோ வந்து கேஸ்லேருந்து தான் சவுண்டு வருது தெரிஞ்சு. பட் அது வந்து திருப்பியும் வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை காட்டணும். ஸோ இந்த ஸ்பீடாமீட்டரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே இது எல்லாத்தையுமே ஒரே யூனிக்கான ஒரு ஸ்பீடாமீட்டர் போல் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்டி தவிர மிச்சம் வர மீட்டரில் எல்லாத்துலேயும் இது ஒன்று தான் போல் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே போட்டிருக்கு ஆட்டோ ஸ்டாப் 1 சுவிட்ச். பட் ஆட்டோ ஸ்டாப் இல்லை இதில். பட் எல்லாத்துக்குமே சேமாக வருது தான். இந்த பேஸ் மாடல் வந்து எனக்கு 1,18,000 கிட்ட வந்துச்சு ஆன் ரோட் சேர்த்து. பட் வந்து இதோட வந்து அடுத்த மாடல் ரேஸ் எடிஷன் போனால் 1,26,000 கேட்டாங்க. பட் எனக்கு அந்த ஸ்டிக்கர் ஓட்டினதுனால எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் நான் ரேஸ் எக்ஸ்பி வேணாலும் போயிருக்கலாம். பட் அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. இந்த வண்டி ஓகே, ஒரு சிட்டி ரைட்ஸ்லேயும் ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் இந்த வண்டியோட ஃபன்னே வந்து இந்த ஓவர்டேக்ஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இது வரைக்கும் என்டார்க் யார் யூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு? ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? இந்த மெயினாக வந்து இந்த ஸ்பீடாமீட்டருக்கு, அதுக்கு என்ன ஸ்பீடாமீட்டரில் இந்த ஃபியூல் கேஜுக்கு உங்கள்கிட்ட கரெக்டாக காட்டுதா? அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜின்லேருந்து ஏதாச்சும் நாய்ஸ் வருதான்னு பார்த்து கேட்டு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த கலர் எப்படி இருக்குது? ஸோ இந்த பேஸ் மாடலில் இந்த கலர் நல்லாயிருக்கா? ஸோ இந்த கலர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ 2025 என்டார்க்